வந்த அந்நியரை அணியாய் திரண்டு விரட்டிய வீரர் பலர். ரத்தம் சிந்த சித்தமாகி இரத்த பந்தம் அனைத்தும் துறந்து தமது இன்னுயிரை நீத்தவர் பலர். அவர்களுள் ஒருவரான ஜதின்தாஸ் மற்றும் பகத்சிங் அவர்களின் எண்ணம், அதிலிருந்து எழுந்த தன்னம்பிக்கை, நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்யும் அழைப்பாக அது மாறியது என்பதை நமது ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் நம் கண்முன்னே காட்சியளிக்க வருகிறார்கள். அம்மாணவர்களை நாம் மிகுந்த கரவொலி எழுப்பி வரவேற்போம். சுரேஷ், என்னடா ஆச்சு? 10ஆம் கிளாஸ் வந்த பிறகு நமக்கு கிடைக்கிறது ஒரு பிடி பீரியடு தான். அதுலயும் சோகமா உட்கார்ந்து ஏன்டா நேரத்தை வீணடிக்கிற? ஒண்ணும் இல்ல, விட்ரா. அதுவா தலைவர், நம்ம சோசியல் மிஸ் கிட்ட போன பீரியட் தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. திலகம் மிஸ் காரணம் இல்லாம திட்ட மாட்டாங்களே, என்னடா பண்ண? ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பத்தி கிளாஸ்ல பேசணும்னு சொன்னாங்க இல்ல? ஆமா ஆமா, நான் கூட போன வாரம் மருது சகோதரரை பற்றி பேசினேனே. ஐயா, இந்த வாரம் பேச வேண்டிய நேரத்துல எனக்கு எந்த சுதந்திர போராட்ட வீரரை பத்தியும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. மண்டே கண்டிப்பா சமூகத்தால பெரிதும் அறியப்படாத ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஐயப்பா ஸ்கூல் ஆண்டு விழாவில் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி அருமையாக நாடகம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தது இல்லையா? வீரமங்கை வேலுநாச்சியார் அவர் வெற்றிக்கு உயிர் தியாகம் செய்த குயிலி பற்றி ஒரு நாடகம் போட்டாங்களே, அதை நீ பார்க்கலையா? பார்த்தேன். வேலுநாச்சியார் தமிழ்நாட்டின் அரசி என்று தமிழ்ல பேசுவாங்க நினைச்சா வந்து டஸ்பூஸ்னு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஏன் நம்ம எல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ல தானே படிக்கிறோம், உனக்கு இங்கிலீஷ் புரியலையா? எனக்கு எல்லாம் இங்கிலீஷ் உன்னோட நல்லாவே புரியும். அந்த வருஷம் என் கூட என் பாட்டி வந்திருந்தாங்க. இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்ச உடனே, வாடா மணி 8 ஆயிடுச்சு, இந்த இங்கிலீஷ் நாடகம் முடியறதுக்குள்ள சாப்பிட்டு வந்துடலாம் என்ன பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. நம்ம வாவ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி பெரியவங்களுக்கு உதவியா இருக்கணும், உபத்தரமா இருக்கக்கூடாது. ஸோ நானும் அவங்களோட பசிய போக்கு வெளியே போறேன், நாடகம் பார்க்கல. சரி, இன்னொரு வருடம் ஆண்டு விழால நம் மண்ணின் மைந்தன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் பற்றி ஒரு நாடகம் போட்டாங்க, அதையுமா நீ பார்க்கல? அந்த வருஷம் ஆண்டு விழா பிரம்மாண்டமா காமராஜர் அரங்கத்தில் வச்சிருந்தாங்க. அந்த அரங்கத்தை என் பாட்டியோட சேர்ந்து சுத்தி பார்த்து வரத்துக்குள்ள நாடகம் முடிஞ்சிருச்சு. அடப்போடா, சரி விடு, சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வா. எங்க தாத்தா நிறைய புத்தகம் படிப்பார். அவருக்கு இந்த சமூகத்தில் பிரபலமாக அறியப்படாத பல சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி தெரியும். அவர் உனக்கு உதவி செய்வார். அதான் கமல் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டால, வா இப்பயாவது விளையாடலாம். கமல், வீட்டுல யாராவது இருக்கிறீங்களா? வா சுரேஷ், உள்ளவா, உட்காரு. தாத்தா, நான் சொன்னேன்னா சுரேஷ் இவன் தான், உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறான். வணக்கம் தாத்தா. கமல், வீட்டுல அவங்க அம்மா அப்பாலாம் எங்கடா? அப்பா இன்னும் வேலையில இருந்து வரல, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ தாத்தா கிட்டே பேசிட்டேரு, நான் வரேன். நீயும் இருப்பா. நீ மட்டும் இல்ல, இன்றைய இளைஞர் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இளைஞனோட தியாகம். நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிற இந்த சுதந்திர காற்றுக்கு உரமாக அமைத்த பல்லாயிரம் உயிர்களுக்கு இந்த வீர இளைஞன் உயிரும் ஒன்று. யாரு தாத்தா அது? உங்களோட தியாகம் என்ன? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் தத்தீசி என்று அழைக்கப்பட்ட புரட்சியாளர். 17 வயதில் இருந்தே இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வீர இளைஞன். அவன் செப்டம்பர் 13ஆம் தேதி 1924 உயிர் தியாகம் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு புத்துயிரும் உத்வேகமும் அளித்தவன். ஜத்தீன்தாஸ் என்ற இந்த வீர இளைஞன் பகத்சிங் போன்ற தீவிர விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பக்கபலமாக திகழ்ந்தவர். ஜத்தீனின் தியாகம் உருவாக்கிய ஆயுதம் எந்த உலோகமற்ற ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்தது. அது சுதந்திரம் என்ற எண்ணமே. அதிலிருந்து தன்னம்பிக்கை எழுந்தது. நாட்டின் சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்யும் அழைப்பாக மாறியது. தாத்தா, ஜத்தீன்தாஸ் எந்த ஆண்டு எங்கே பிறந்தார் தாத்தா? ஜத்தீன்தாஸ் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 27 அன்று கல்கட்டாவில் பிறந்தார். தனது 17 வயதில் தீன் மற்றும் அவரோட நண்பர்கள் நிறுவிய வங்காளத்தின் புரட்சிகரமான அமைப்பான அனுசீலன் சமிதியில் சேர்ந்தார். காந்தியின் அழைப்பின் பேரில் ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கேற்றார். 1925ஆம் ஆண்டு நாட்டுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக பிரிட்டிஷார் அவரை 21 வயதில் அவர் வித்யாசாரா கல்லூரியில் படித்த போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார். அங்கே கைதி ஜதீன் சில கைதிகளை அழைத்து கொண்டு தங்களை காண வந்திருக்கிறான். அனுமதிக்கலாமா? என்ன வேண்டுமாம்? இந்த இந்திய அடிமை நாய்களுக்கு கை கால்களை உழைத்து போட வேண்டுமா? அனுமதிக்க முடியாது என்று சொல். அவர்கள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று கோருகிறார்கள். நாங்கள் என்ன கிரிமினல் குற்றவாளிகளா? எங்கள் உரிமைக்காக போராடித்தானே சிறைக்கு வந்தோம்.
மக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்து இங்கு வந்துள்ள ஆங்கிலேய குற்றவாளிகள் மன்னர்களைப் போல நடத்தப்படுகிறார்கள். இந்திய போராளிகளுக்கு கெட்டுப்போன உணவை தருகிறீர்கள். எங்கள் கழிப்பறைகளுக்கு சரியான கதவுகள் இல்லை, சுத்தம் செய்யப்படுவதில்லை. சமையல் அறையில் பூச்சிகள் எலிகள் வாழும் கூடங்களாக உள்ளன. இந்திய கைதிகள் அடிமைகளை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள். இந்த நிலை நீடித்தால் சிறைக்குள் போராட்டம் வெடிக்கும். கவனம். குறைச்சிட்டு பொங்கல் ஒன்றும் மாறாது. உங்களை இப்படி நடத்துவதே அதிகம். பலமுறை முறையிட்டும் சிறையில் இந்திய கைதிகளுக்கு எந்த அடிப்படை வசதியும் வழங்கப்படவில்லை. எனவே ஜதின்தாஸ் உண்ணாவிரத போராட்டத்தை தனி ஒருவனாக சிறையில் தொடங்கினார். உண்ணா நோன்பு 10 நாட்களுக்கு கடந்து சென்றது. ஜதின்தாஸ் கடந்த 10 நாட்களாக ஒரு சிறிய ரொட்டி துண்டு கூட சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் குடித்து உண்ணா நோன்பு மேற்கொண்டு வருகிறார். இதை நிறுத்த ஏற்பாடு செய்யுங்கள். அவன் சாப்பிடவில்லை என்றால் ஒன்றும் கெட்டு போகாது. இதற்கெல்லாம் பயந்து எதையும் மாற்ற முடியாது. ஒவ்வொன்றாக அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் நாம் மூட்டை கட்டி கொண்டு லண்டனுக்கே போக வேண்டியதுதான். அவனை எப்படியாவது சாப்பிட வையுங்கள், இல்லையெனில் உங்களை தொலைத்து விடுவேன். ஐயா, அவர் போராட்டத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். எவ்வளவு வற்புறுத்தி சாப்பிட வைத்தாலும் மறுக்கிறார். அவர் உடல்நிலை பாதித்து அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் நீதிமன்றம் அதிகாரங்களை பறித்துவிடும். அப்படியா? நான் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கின்றேன். என்ன உத்தரவு கிடைக்கின்றதோ அதன்படி செய்வோம். ஜதீன், பிரிட்டிஷ் அரசு உன் போராட்டத்திற்கு செவி சாய்த்து விட்டது. சிறையில் கழிவறைகள் சீரமைக்கப்பட்டு விட்டன, சமையல் அறைகளில் மேம்படுத்தப்பட்டு விட்டன, உணவுகள் ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இனி சுதந்திர போராட்டத்தில் கைது செய்யப்படும் போராளிகளை மனிதாபிமானமாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 21 வயதில் 20 நாட்கள் சிறிய ரொட்டி துண்டு கூட உண்ணாமல் நீ கடைபிடித்த உண்ணா நோன்பு என்னை வியக்க வைக்கின்றது. உன்னை போன்ற தீவிர தேசி பக்தி உள்ள போராடும் தீய மனதில் கொண்டுள்ள இளைஞர்களே உங்கள் நாட்டின் பலம். இந்த பழச்சாறை அருந்தி உண்ணா நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் நீங்கள் விடுதலையும் செய்யப்படுகிறீர்கள். சிறைவாசல் திறந்தது. ஆனால் வெளியே வந்தவன் உடைந்த மனிதன் அல்ல, இன்னும் உறுதியான புரட்சியாளன் ஜதின்தாஸ். சிறை என் உடலை மட்டுமே அடைத்தது, என் எண்ணங்களை அல்ல. ஜதின்தாஸ், வட இந்திய போராட்டத்துக்கு உன் மாதிரி ஒருவர் தேவை. போராட்டம் எல்லை அறியாதது பகத்சிங், அது இந்தியா முழுவதும். HSRA இயக்கத்திற்கு வரீர்களா? என் உயிரே சுதந்திரத்துக்காக என்றால் HSRA என் வீடு. இந்த முடிவு வரலாற்றையே மாற்றப் போகிறது. பகத்சிங் மற்றும் மற்ற புரட்சியாளர்களுடன் இணைந்து ஜதின்தாஸ் பல்வேறு செயல்பாடுகளில் உறுதுணையாக நின்றார். டெல்லி மத்திய சட்டமன்றத்தில் குண்டுவீச்சு நடத்தப்பட்டதற்காக பகத்சிங்கையும் அதற்கு உறுதுணையாக இருந்ததற்காக ஜதின்தாஸையும் பிரிட்டிஷ் கைது செய்து லாகூர் சிறையில் அடைத்தனர். அங்கு சார், நமக்கு தூங்க இடமில்லை. சாப்பாடு கூட சாப்பிட முடியல. நமக்கு வழங்கப்படும் உணவுகள் அனைத்தும் கெட்டு போய் இருக்கிறது. பாருங்கள், சமையலறையில் எலிகள், பல்லிகள் மற்றும் பூச்சிகள் அனைத்தும் வாழும் புதர் போல உள்ளது. சுத்தம் மருந்தளவிற்கு கூட இல்லை. மிகவும் மோசமான இடமாக சமையலறை உள்ளது. குளியல் அறைகளும் கழிவறைகளும் சரியான கதவுகள் இல்லாமல் சுத்தம் செய்யாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. நாம் படுப்பதற்கூட சரியான இடமில்லை. இது சிறை அல்ல, இது மனித உரிமைகளின் கல்லறை. இந்த அநீதிக்கு எதிராக என் உடலையே ஆயுதமாக்குகிறேன். இன்று முதல் உண்ணாவிரதம். கைதிகளுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் வரையில் என் இந்த அறப்போராட்டம் தொடரும். இந்திய கைதிகளை அரசியல் கைதிகளாக கருதி மரியாதையுடன் நடத்தும் வரை இந்த போராட்டம் இந்த சிறையை அதிர வைக்கும். நாமெல்லாம் அரசியல் கைதிகளே, குற்றங்கள் செய்து வந்தவர் அல்ல என்பதை இந்த வெள்ளையருக்கு உணர்த்துவேன். இன்னும் ஒரு கைதியின் உயிர் அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் மாண்டு போக கூடாது. நாங்களும் உங்களோடு. ஐயா, இந்திய கைதிகள் ஜதின்தாஸ் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். என்ன செய்வது? இருக்கட்டும். எத்தனை நாட்கள் இவர்கள் உண்ணாமல் இருக்க முடியும்? காந்தியே 21 நாட்களுக்கு மேல் உண்ணாவிரதத்தை தொடர முடியாமல் முடித்துக் கொள்கிறார். பார்ப்போம், நாமா அவர்களா என்று. லாகூர் சிறையில் உண்ணாவிரத போராட்டம். இந்திய கைதிகளின் அவலம் வெளிச்சத்திற்கு. குண்டுகள் செய்யாததை உண்ணாவிரதம் செய்தது.
பிரேக் த ஸ்ட்ரைக். 30 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரதம் நடக்கிறது. நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த வழியிலாவது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்பவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லுங்கள். மேலும் அவர்களுக்கு தண்ணீருக்கு பதிலாக பாலை கொடுங்கள். உண்ணாவிரதத்தை தொடர்ந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் நிறுத்திவிடுங்கள். தண்ணீர் கூட இல்லாமல் அவர்கள் துடிக்கும் போது வற்புறுத்தி உணவை ஊட்டி விடுங்கள். பாலை வாயில் ஊற்றி விடுங்கள். என்ன செய்தாவது இந்த போராட்டத்தை நிறுத்தி விடுங்கள். உத்தரவு சார். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். 30 நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்துங்கன்னு. இப்ப 60 நாள் ஆயிடுச்சு, இன்னுமா போராட்டத்தை உங்களால நிறுத்த முடியல? போராட்டம் செய்த அத்தனை பேரையும் வற்புறுத்தியும் மிரட்டியும் ஆசை காட்டியும் சாப்பிட வச்சாச்சு. ஆனால் இந்த ஜதின்தாஸ் மட்டும் என்ன பண்ணியும் சாப்பிட மறுக்கிறார். கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டும்தான் சாப்பிட முடியும் அடம்பிடிக்கிறார். இத்தனைக்கும் நாங்கள் தண்ணீர் கூட தராமல் பல நாள் அவரை வெறுமையிலேயே விட்டோம். ஆனாலும் அவர் மிகுந்த பிடிவாதக்காரராக இருக்கிறார். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த ஜதின்தாஸை எப்படியாவது வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கணும். சாப்பிட மறுத்தால் கை காலை பிடித்து கொண்டு வாயில் பாலை ஊற்றி அருந்த வையுங்கள். இந்த உண்ணாவிரத போராட்டம் நாளையோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என் உடலை அறக்கலாம், ஆனா சுதந்திர ஆசை அல்ல. ஐயா, நீங்கள் சொன்னபடி நாங்கள் வற்புறுத்தி ஜதின்தாஸுக்கு வாயில் குழாய் மூலம் பால் கொடுக்க வச்சோம். ஆனால் அவர் குடிக்க மறுத்ததால் அந்த பால் அவர் நுரையீரலுக்கு போயிடுச்சு. நுரையீரலில் உள்ள பால் 2 நாள் தங்கியிருந்ததால் பெருந்தொற்று ஏற்பட்டு இப்ப அவர் மூச்சு விடவே மிகவும் சிரமப்படுறாரு. மேலும் 63 நாட்களாக சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் அதிக நாட்கள் இருந்ததனால் அவரது உடல் பலம் முழுமையாக குறைந்துள்ளது. பார்ப்பதற்கு எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கிறார். உயிருக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன செய்வது இப்போது? ஜதின்தாஸ், நீ 25 வயதே ஆகும் இளைஞன் தானே? மற்ற இளைஞர்களுக்கு இந்த வயதில் இருக்கும் ஆசைகள் எதுவும் உனக்கு இல்லையா? திருமணம் செய்ய வேண்டாமா? வாழ்க்கை பற்றி கனவுகள் இல்லையா? ஏன் இப்படி சாப்பிடாமல் அடம் பிடிக்கிறாய்? 90 வயது கிழவன் போலே எலும்பு கூடாய் போயிருக்கிறாய். இதன் மூலம் என்ன சாதிக்க போகிறாய்? நீ ஒருவன் சாப்பிடாமல் உயிர் உறுவதால் இந்த நாடு சுதந்திர அடைந்து விட போகிறதா என்ன? ஒழுங்காக நாம் சொல்வதை கேட்டு சாப்பிடு. சாப்பிட்டால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல இயலும். உன் உயிரை காப்பாற்ற முடியும். நீங்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்வதால் சமாதிகளின் எண்ணிக்கையை தான் கூடுமே தவிர எங்களது ஆங்கிலேய ஆட்சி ஒன்று மாறப்போவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள். அடிமையாக இருப்பது உங்களது தலைமுறைக்கு தலையெழுத்து. மனதில் கொள்ளுங்கள். இந்த பறைசாற்றை அறந்து என் உண்ணாவிரதத்தை முடித்துவிட்டோம் என்று கனவு காணாதீர்கள். ஒரு நாளும் இந்தியர்களின் கனவை நொறுக்க முடியாது. இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத். இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சிறையிலேயே உயிர்விட்டான் இளைஞன் ஜதின்தாஸ். இளைஞர் ஜதின்தாஸின் மரணம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது. துள்ளும் இளமை காலத்தில் கனவுகள் அனைத்தையும் தேசத்திற்காக ஓரம் வைத்துவிட்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி சிறை சென்று உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்த இந்த மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி ஜதின்தாஸின் உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ரூபாய் 3000 வசூல் செய்து அவருக்கென தனி புகை வண்டியை லாகூரில் இருந்து கல்கத்தாவிற்கு ஏற்பாடு செய்தார். ஜதின்தாஸின் இறுதி பயணத்தில் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் மக்கள் பெருவாரியாக கூடி கூட்டம் கூட்டமாக மலரஞ்சலி செலுத்தினர். கல்கத்தாவின் ரயில் நிலையத்திலிருந்து அவர் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் வழியில் பெருந்திரளாக மக்கள் கூடி கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அந்த மாபெரும் வீரனுக்கு அஞ்சலி செலுத்தினர். இத்தகைய சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். 63 நாட்கள், ஒரு மனிதன், ஒரு தேசத்தின் மனசாட்சி. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜதின்தாஸ் அமரர். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். போர்
பல புரிந்து பலர் இன்னுயிரை தியாகம் செய்து நமக்கு கிடைத்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நம் உரிமையும் கடமையும் ஆகும் என்பதை கூறி நம் கண்முன்னே உயிரோட்டமாக்கிய நம் மாணவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் நமது பாராட்டுதலை தெரிவிப்போம். நன்றி.